See Max lesson 4 il time and work part 4 il படிக்க போகிறோம். இந்த செயின் ரூல்ஸை பற்றி படிக்க போகிறோம். இந்த செயின் ரூல்ஸை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இந்த பிரெயின் பூஸ்டர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவற்றை கமெண்ட் பண்ணுங்கள். இது வெறும் மிகவும் முக்கியமான இந்த செயின் ரூல் அடிக்கடி டிஎன்பிசி போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய கேள்வி. 10 மனிதர்கள் தினமும் 2 மணி நேரமும் 6 நாட்கள் 1000 கட்டுகளை சுமக்கின்றனர். எத்தனை மனிதர்கள் தினமும் 4 மணி நேரம் 3 நாட்களில் 500 கட்டுகளை சுமப்பர்? இதுக்கு செயின் ரூலுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. P1 H1 B1 by P2 H2 B2 is equal to W1 by W2. P1 வந்து நபர்கள், H1 வந்து ஹவர்ஸ் டைம், B1 வந்து நம்பர் ஆஃப் டேஸ். அதே மாதிரி இது அடுத்த நபருக்கு. W1 W2 வந்து ஒர்க் தந்தால் எழுத வேண்டும், இல்லாவிட்டால் இது நேராக சீக்கிரட்டு போட்டு இதை அங்கே எழுதிடலாம். இல்லை ஏதாவது ஒன்று விடுபட்டிருந்தால் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் செய்திடலாம். 10 மனிதர்கள் தினமும் 2 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் முடிப்பார். எத்தனை கட்டுகளை? 1000 கட்டுகளை சுமப்பார். அதே நேரம் எத்தனை மனிதர்கள்னு எக்ஸ் போடணும். 4 மணி நேரம் வேலை செய்து 3 நாட்களில் முடிப்பார். எத்தனை கட்டுகளை சுமப்பார்? 500 கட்டு. வெட்டு கொடுத்தா 500 2 1 3 3 2 3 6, இந்த 2 2 அடிச்சிடலாம். 2 4 2 5 5. அப்போ எக்ஸ் கட்டு 5 நபர்கள். வியூவர்ஸ், இது 2வது சம். இதில் ஒர்க்கு தரவில்லை. 10 பேர் தினமும் 4 மணி நேரம் 3 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார். எத்தனை பேர் தினமும் 2 மணி நேரம் வேலை செய்து 4 நாட்களில் முடிப்பார்? H1 B1 இங்கே P1 equal to P2 H2 B2. எத்தனை பேர்? 10 பேர். எவ்வளோ மணி நேரம்? 4 மணி நேரம். எத்தனை நாட்கள் முடிப்பார்? 8 நாட்கள். இல்லை, இதில் எக்ஸ் எடுக்கணும். கேட்டிருக்கல எத்தனை பேர் 2 மணி நேரம் வேலை செய்து 4 நாட்களில் முடிப்பார். இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இது இங்கே வரும். 10 × 4 × 8 by 2 × 4. இதை நேராக கீழே கொண்டு வந்தாச்சு, இதை இங்கே கொண்டு வந்தாச்சு எக்ஸ். பாருங்கள், 2 4 2 4 8 2 4 40 பேர். 40 பேர் இந்த வேலையை முடிப்பார். இந்த செயின் ரூல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லபடியாக அந்த ஃபார்முலா படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.